ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பூ போல் நல்லா சாஃப்டான ரவை புட்டு சட்டுன்னு உடனடியாக ஒரு 10 நிமிஷத்தில் இப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது காலையில் டிஃபனுக்கோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரவை புட்டை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சுக்கலாங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. இது சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதே நெய்லேயே 1 கப் அளவுக்கு, நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இதை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்த ரவையை எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி டைரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்தாலே போதும். நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு, எந்த கப்பில் வந்து நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். பால் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது பால் எல்லாத்தையும் ரவை நல்லா இழுத்துருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கூட பால் எதுவும் இல்லாமல் நல்லா இழுத்துருச்சு. இப்போ கை வச்சு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்படி நல்லா உதிர்த்து விட்டுட்டு இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாங்க. இட்லி தட்டில் நம்ம உதிர்த்து வச்சுருக்க இந்த ரவையை வந்து நம்ம அந்த இட்லி தட்டில் வச்சிடலாம். நீங்கள் துணி போட்டு வைக்கிறதா இருந்தால் துணி போட்டு வச்சுக்கலாம். நான் டைரெக்டாக அப்படியே இட்லி தட்டில் வந்து வைக்க போகிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே செய்யணுன்ற அவசியம் இல்லை. இப்படி செஞ்சாலே நல்லா பூ போல் சாஃப்டாக நமக்கு ரவை புட்டு கிடச்சிரும். இட்லி தட்டில் நம்ம உதிர்த்து வச்சுருக்க இந்த ரவையை போட்டுக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடானதும் இட்லி தட்டை உள்ளே வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நல்லா பூ போல் ரவை நல்லா வெந்து வந்துடும். சரியாக ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக பூ போல் வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். பவுலில் மாற்றிட்டு நீங்கள் கரண்டி வச்சு லேசாக இப்படி கிளறி விடும்போதே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுங்க. இப்போ இந்த புட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே இதில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல், 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு 1/4 கப் சேர்த்தாலே போதும். சூடாக இருக்கும்போதே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க. கூடவே 2 ஏலக்காயை பொடிச்சு இதோடு சேர்த்துடலாம். ஏலக்காத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நல்லா டேஸ்ட்டான பூ போல் சாஃப்டான ரவை புட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு நம்ம 1/4 கப் தான் சர்க்கரை சேர்க்குறோம் அப்படின்றனால இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும். இது இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது தாராளமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இருந்தால் 5 பேர் அளவுக்கு, 5லேருந்து 6 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி உடனடி ரவை புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.